Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு Photoshop tutorial Photoshop College அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே. சோ Photoshop College அப்படினா நிறைய photos வந்து ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறது. ஓகே. இந்த டெக்னிக் எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு photo frame மாதிரி அழகாவும் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு photo வச்சிருக்கேன். இந்த photo just click பண்ணி ட்ராக் பண்ண போறேன். சரிங்களா? ட்ராக் பண்ணி இப்போ இந்த இதல விடுறோம். இந்த இமேஜ்ல வந்து ப்ளேஸ் பண்றோம். சரிங்களா? சோ ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மோட் இருக்குல, இந்த லேயரோட மோட ஸ்கிரீன்ல வைக்க போறேன். ஓகே. சோ எனக்கு வந்து இந்த Black கலர்ல டிஸ்ப்ளே ஆயிடும். ஓகே. சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மட்டும் தனியா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒரு போட்டோ எடுத்து உள்ள ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ண போறேன். இப்போ இந்த போட்டோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இதுக்கு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? சோ என்ன பண்ண போறோம் அப்படினா ஜஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு ஒரு நியூ ஸ்டைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஆப்ஷன் அப்ளை பண்றோம். ஓகே. ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் கொடுத்துறேன். சரிங்களா? ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஒரு 6 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம், இல்ல 7 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 7 or 8. ஓகே. வச்சிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னர் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கொடுக்க போறேன். ஓகே. இந்த இன்னர் க்ளோ பாத்தீங்கன்னா blend mode ஸ்கிரீன்ல இருக்கும், அதை நார்மல் பண்ணிக்கங்க. நார்மல் பண்ணிட்டு கலர் பாத்தீங்கன்னா Black கலர் வச்சிருங்க. ஓகே. சோ இதுக்குன்னா இது வந்து ஒயிட் கலரையும் Black கலரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு, பார்டர்ல வந்து நமக்கு ஒயிட் கலர் இருக்கு அப்படிங்கறது கிளியரா காட்டணும்ங்கறதுக்காக நம்ம Black கலர் நடுவுல இன்சர்ட் பண்ணிக்கிறோம். சோ இது பாத்தீங்கன்னா இங்க ஒயிட் வந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு தெரியாம ஓவர்லாப் ஆயிக்கும். ஓகேங்களா? சைஸ் லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா நம்ம நியூவா கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டைல. ஓகேங்களா? இப்போ நியூ ஸ்டைல் கிளிக் பண்ணோம் அப்படினா இப்போ போட்டோ ஃப்ரேம் அப்படி கொடுத்தோம்னா ஒரு ஸ்டைல் நமக்கு இங்க கிரியேட் ஆயிடும். இந்த ஸ்டைல் கிளிக் பண்ணா போதும் எல்லா லேயருக்கும் உங்களுக்கு ஈஸியா அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ இன்னொரு போட்டோ இருக்கு, இந்த போட்டோவை ப்ளேஸ் பண்றேன். ஓகே. இப்போ ஜஸ்ட் விண்டோல போயிட்டு ஸ்டைல்ஸ் போய்க்குங்க. ஓகே. இப்போ அந்த ஸ்டைல் இருக்குல, இந்த ஸ்டைல் கிளிக் பண்ணனா போதும் எனக்கு அந்த ஸ்டைல் அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? சோ எனக்கு வந்து பெரிய வேலை மிச்சமாயிடுது, திரும்ப அப்ளை பண்ணிருக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணா போதும் எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து போட்டோ காலேஜ் அப்படிங்கிறது நிறைய போட்டோஸ் வச்சு பண்றது இல்லையா, சோ அந்த போட்டோஸ்க்கு நீங்க ஒவ்வொரு தட்டியும் டைம் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை, டக்கு நீங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். இது இந்த போட்டோக்கு டெப்த் காட்டணும் அப்படினா நம்ம ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டைல்ல போயிட்டு டிராப் ஷேடோங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ டிராப் ஆகும். ஓகே. சோ பாத்தீங்கன்னா இப்போ வேற கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஃபார்ம் ஆயிருக்கு. சோ வந்து அந்த போட்டோ மேல இன்னொரு போட்டோ இருக்க எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், ஓவர்லாப் ஆகாம உங்களுக்கு நீட்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்க இப்படி தான் ஒவ்வொரு தடவை ஸ்டைல் போய் கிளிக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் இப்போ இந்த லேயர்ல இருக்க ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த லேயர் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து காப்பி லேயர் ஸ்டைல்ங்கிற ஆப்ஷன் வரும். ஓகே. ஸோ அந்த லேயரை வந்து அந்த ஸ்டைலில் காப்பி பண்ணிட்டு
நீங்கள் ஜஸ்ட் எந்த லேயரில் வேணுமோ அந்த லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த லேயர் ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஓகே, இந்த லேயரை நீங்கள் கீழே கூட கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணலாம், பார்டர்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு அதாவது கிரே டைப்பில் வேணும், அப்படி கிரே ஸ்கேலில் வேணும் அப்படின்னா Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இல்லை எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னா Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே ஸ்கேலில் வந்துடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஹோல் இமேஜும் உங்களுக்கு ஒரே டைப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.